12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதே என்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இதோ நாம் ஒவ்வொருவருக்கும் உயிரை கொடுத்தவர். அவருடைய சுவாசம் அடைபடுகின்றது. ஜீவன் உள்ளவர். ஒவ்வொருவருக்கும், உலகத்தில் உள்ள ஒவ்வொரு படைப்புகளுக்கும் உயிரை கொடுத்து இந்த நாள் வரை காத்திருந்த ஜீவனுள்ள இயேசுனுடைய உயிர் நமக்காக பிரிகின்றது. இயேசு இப்படியாக கேட்பார் வாழ்ந்த காலத்தில், இன்றும் பாவம் உண்டு என்று உங்களால் எண்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சவால் விடுத்த பரிசுத்தர் பாவிகளுக்காக இன்று உயிரை கொடுத்திருக்கின்றார். எஸ்ஐயா புத்தகத்தில் வாசிக்கிறோம் 25வது அதிகாரத்தில், அந்த மக்கள் காத்திருந்தாங்க பல 1000 வருடங்களுக்கு முன்பு, மீட்பர் வருவார், மெசியா வருவார், நம்மை விடுவிப்பார் என்று. அப்போது காத்திருக்கும் போது சொல்லப்பட்ட பாடல் இப்படியாக சொல்லப்படும், இதோ ஆண்டவர் இயேசு என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார், எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார் என்று. என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழிக்க பிறந்தவர், ஒழிக்க வந்தவர் இயேசு. இன்று நாம் ஒவ்வொருவருடைய பாவத்துக்காக சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து 12வது நிலையில் தியானிக்கின்றோம். அவர் சாவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். யோவான் நற்செய்தி 15:13 தன் சீடர்களில் சொல்கிறார் அல்லவா, தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று சொன்னதோடு, நம் ஒவ்வொருவருக்காகவும், நாம் பாவிகளாக அவருக்கு எதிராக துரோகம் செய்த போதும் கூட நம் ஒவ்வொருவருக்காகவும் உயிரை கொடுத்து, நட்பு என்றால் இதுதான் சொல்லி நல்ல நண்பர் என்று நிரூபித்திருக்கிறார் தன்னுடைய உயிரை கொடுத்த இயேசு நமக்காக, நாம் புது வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக. தொடக்க நூல் 1:26 வாசிக்கின்றோம், நம் உருவிலும் நம் சாயிலும் மானிடரை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்கிறார். மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம் என்று படைப்பின் தொடக்கத்திலேயே பிதாவினுடைய திட்டத்தில் இருந்தது. மனுஷர்களை வேற எந்த உருவத்திலையும் படைக்கக்கூடாது, தன்னுடைய உருவம், தன்னுடைய சாயல் அப்படி கொடுத்து தான் நம்மை படைத்திருக்கிறார். அப்படி கொடுத்து படைத்தவருடைய மகனுடைய உருவம் சாயல் எப்படி மாறுறது தெரியுமா? எஸ்ஐயா 52:14 வாசிக்கும் போது தெரியும், பலர் இதை பார்த்து திகைப்புற்றனர். எதை பார்த்து? அவருடைய தோற்றம் பெரிதும் உருக்குலைந்திருந்தது, மனிதருக்கான சாயலே அவரிடமில்லை, மனிதருக்கான உருவே அவரிடமில்லை என்று வாசிக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா? ஒரு மனுஷன் எவ்வளவுதான் துன்புறுத்தப்பட்டாலும், எவ்வளவு அடிக்கப்பட்டாலும், எவ்வளவு நொறுக்கப்பட்டாலும் யாருக்கிட்டே அந்த சாயலும் தோற்றமும் இல்லாமல் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஒரு தெய்வம் மனுஷராக நமக்காக பிறந்த இயேசு எவ்வளவு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டார் என்றால் அவருடைய உருவம் கண்டுபிடிக்க முடியல, சாயல் இல்லை, தோற்றம் இல்லை. எதற்காக? நமக்காக தான். உருக்குலைந்து நம்முடைய மீட்பை, நம்முடைய ஆன்ம மீட்புக்காக அவருடைய உயிரை கொடுத்திருக்கின்றார். அவருடைய உருவை கொடுத்தார், அவருடைய சாயலை கொடுத்தார், அவருடைய உயிர் மூச்சை கொடுத்தார், ஏன் இறுதி மூச்சையும் கொடுத்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டிருக்கின்றார். அதனால தான் யோபு சொல்லுவார் 33வது அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படியாக நம்ம வாசிப்போம், இறைவனின் ஆவி என்னை படைத்தது, எல்லாம் உள்ளவரின் உயிர் மூச்சு என்னை வாழ வைத்தது என்று. நாம் அன்னைக்கு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அவர் அன்னைக்கு கொடுத்த அந்த உயிர் மூச்சினால தான். நாம் பாவத்தினால மீண்டும் மீண்டும் ஆண்டவரை இன்னும் நாம் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதே யோபுல 10வது அதிகாரம் 12 யோபு சொல்வார், ஆண்டவரே வாழ்வையும் இரக்கத்தையும் எனக்கு வழங்கினீர், உமது கரிசனை எனது உயிர் மூச்சை காத்தது என்று. அவர்கிட்ட யோபுக்கிட்ட இருந்ததே அந்த உயிர் மூச்சு மட்டும்தான். அந்த உயிர் மூச்சையும் உங்க கரிசனையால தான் நீர் காத்திருக்கிறேன்னு சொல்லி நன்றி செலுத்துவார். ஆம் சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய உயிர் மூச்சை அவருடைய கரிசனை காத்து கொண்டிருக்கின்றது. அவர் அவருடைய உயிர் மூச்சை கொடுத்து இழந்து நம்மை கரிசனையோடு பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதே யோபு புத்தகத்தில் 12:10 கூட வாசிக்கிறோம், எல்லா படைப்புகளுடைய உயிரும் மனித இனத்தினுடைய உயிர் மூச்சும் ஆண்டவருடைய கையில் இருக்கின்றன என்று வாசிக்கிறோம். அப்படி எல்லா உயிர் மூச்சையும் கையில் வச்சிருக்கிற பிதாவினுடைய கரங்கள்ல இயேசு நமக்காக, தந்தையை உமது கையிலே ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி உயிர் நீத்திருக்கிறார் நமக்காக. இறுதி வரை நம்மை அன்பு செஞ்சார். நம்ம பாவம் செஞ்சோன்னு சொல்லி நம்மை பாதியில் விட்டு செல்லவே இல்லை அவர். யோவான் நற்செய்தி 13:1 வாசிங்கன்னா தெரியும், உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரை அன்பு செலுத்தினார். இறுதி வரை அந்த சிலுவையில் இறுதி வரை உயிரை கொடுத்து நம்மை அன்பு செய்திருக்கிறார். சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மளை ஏன் படைத்திருக்கிறார் தெரியுமா?
இறைவார்த்தை இவ்வாறாக சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரத்தில் 9-10 இப்படிதான் வாசிக்கிறோம். கடவுள் நம்மை தம் சினத்திற்கு ஆளாக்குவதற்கு அல்ல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்படையவே நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று. அவருடைய கோபாக்கினைக்காக நம்மை அழிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. நாம் மீட்பு பெறணும், தீயவன் கையில சிக்கக்கூடாது, மீட்பு பெற வேண்டும் என்று தன் மகனை இதோ இரத்தம் சிந்தி உயிரை நீக்க வைத்திருக்கின்றார். தொடர்ந்து வாசிக்கிறோம் அதே 1 தெசலோனிக்கர் 5:10 நாம் இருந்தாலும் இறந்தாலும் அவரோடு இணைந்து வாழும் பொருட்டு அவர் நம் பொருட்டு இறந்தார்னு வாசிக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன், நாம் இருக்கும் போதே நினையாத உலகம், நாம் இருக்கும் போதும் சரி இறந்த பிறகும் சரி நாம் அவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சிலுவையோடு தன்னுடைய வாழ்க்கையை இணைத்து கொண்டு தன்னுடைய உயிர் மூச்சையும் கொடுத்திருக்கிறாரே நமக்காக தான். நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக தான். பிதா நினைச்சிருந்தா நம்மை மீட்க ஒரு இறைவாக்கினர்களை அனுப்பியிருக்கலாம், ஒரு தூதர் அனுப்பியிருக்கலாம், ஒரு புனிதர்களை அனுப்பியிருக்கலாம். அப்படி செய்யல. எஸ்ஐயா 63:9 வாசிக்கிறோம், துன்பங்கள் அனைத்திலும் அவர் அவர்களின் மீட்பர் ஆனார், தூதர்களோ வானதூதர்களோ அல்ல, நேரடியாக அவர் அவர்களை விடுவித்தார்னு வாசிக்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தரையும் தன் மகன் இயேசுவை அனுப்பி நேரடியாக விடுவித்திருக்கின்றார் பிதா. நாம் ஒவ்வொருவர் மேலும் தனிப்பட்ட அன்பு செலுத்தி இருக்கிறார். கலாத்தியர் 2:20. அதனாலதான் பவுல் சொல்வார், இவரே என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே ஒப்புவித்தார் என்று. நாமளும் சொல்லணும் ஒரு நாளும் பவுலை போல, என் மீது ஆண்டவர் அன்பு செய்தார், அதனாலதான் எனக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து எனக்காக தெய்வம் பலியா இருக்கிறது என்று சொல்லி. திருப்பாடல் 22 வாசிக்கிறோம், இப்படிதான் வாசிக்கிறோம் 7வது வசனத்துல, தாம் அன்பு செய்த இவனை அவர் மீட்கட்டும் விடுவிக்கட்டும் சொல்லி வர்றவங்க போறவங்கெல்லாம் இயேசுவை பார்த்து ஏளனம் செஞ்சாங்க. விடுவிச்சார், பிதாவும் விடுவிச்சார். யாரை விடுவித்தார்? இயேசுவை விட அதிகமாக அன்பு செய்த நம்மை நம்முடைய பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து தீவனுடைய கட்டுக்களிலிருந்து விடுவித்தார். தீவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலான்னு காத்துட்டு இருக்கிறான், அந்த கட்டுக்கள் இருந்து நம்மை விடுவித்தார். நம் மீது அன்பு கூர்ந்து நம்மை விடுவித்திருக்கிறாரே தன்னுடைய மகனுடைய சாவின் வழியாக. நாம் இன்னும் மனம் மாறாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு அன்பு, அவருடைய அன்பு. ரோமியர் 8:32 இப்படிதான் வாசிக்கிறோம். இதற்கு மேல் நாம் என்ன சொல்வோம்? தம் சொந்த மகன் என்றும் பாராது அவரையே நம் அனைவருக்காக ஒப்புவித்த கடவுள் அவரோடு அனைத்தையும் நமக்கு அருளாது இருப்பாரோன்னு சொல்லி சொந்த மகனையே கொடுத்தாரு. எல்லா பாடுகளையும் அனுபவிக்க செய்தார். இறுதி மூச்சையும் கொடுத்துட்டேனே, உனக்கு இன்னும் நான் உனக்கு என்ன செய்யாமல் இருக்க போறேன் அப்படின்னு கேட்கிறார். எவ்வளோ பெரிய அன்பு, அவருடைய அன்பு. எந்த நிலையில் அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் தெரியுமா? ரோமியர் எழுதிய திருமுகத்தில் 5வது அதிகாரத்தில் 6 வாசிக்கும் போது தெரியும். நாம் இறை பற்று இல்லாத காலத்திலேயே குறித்த காலத்தில் இயேசு நமக்காக உயிரை கொடுத்திருக்கின்றார். நாம் பாவிகளாக இருந்த பொழுதே நமக்காக அவர் உயிரை கொடுத்திருக்கின்றார். நேர்மையாளருக்காக யாராவது ஒருவர் உயிரை கொடுக்கலாம், நல்லவர் ஒருவருக்காக உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாக இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்ததனால் கடவுளுடைய அன்பு என்ன என்று நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறான்னு வாசிக்கிறோமே. எவ்வளோ நல்ல தெய்வம்! பாவம் செய்த பொழுதும் முழுமையா நம்மை அன்பு செய்து அவருடைய மகனுடைய உயிரை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தி இருக்கின்றாரே. நம்ம மனம் மாறுவோமா? 1 யோவான் 4:10 தெளிவா வாசிக்கிறோம். நாம கடவுள்கிட்ட அன்பு செய்யறது பெரிய விஷயம் இல்லை, இப்படிதான் வாசிக்கிறோம். நாம் கடவுளிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்பது அல்ல, மாறாக கடவுள் நம் மீது அன்பு கொண்டு நம் பாவங்களுக்கு கழுவாயாக தன் மகனை அனுப்பினார் என்பதில் தான் அன்பின் தன்மை வெளிப்படுகிறதுன்னு வாசிக்கிறோமே. நாம எல்லாரும் அன்பு செய்யலாம், சாதாரணம். ஆனா நம்ம பாவிகளா இருந்த போதும் நமக்காக நம் ஒவ்வொருவர் மீதும் தனிப்பட்ட அன்பு செலுத்தி தன் மகனையே அனைத்துலகின் பாவங்களுக்கு கழுவாயாக கொடுத்து இறுதி துளி இரத்தத்தையும் இறுதி மூச்சையும் இறுதி துளி நீரையும் கொடுத்து அன்பு செய்திருக்கிறார். இன்னும் நாம் பாவத்திலிருந்து வெளிவராமல் இருக்கின்றோமே. தொடக்க நூல்ல வாசிக்கிறோம், ஆண்டவர் மனிதருடைய நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவனானான். தொடக்கத்துல இதோ இறுதியில கல்வாரி மலையில நமக்காக இறுதி மூச்சை கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? சாவுக்குரிய இறந்த நம் உடல்களை உயிர் பெற்றல செய்ய அந்த இறுதி மூச்சு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இன்னும் பாவத்தினால் இருந்தா, பாவத்தினால செத்து போயிருக்கிற மறைத்திருக்கிற நம்முடைய உடலை உயிர் பெற்றல செய்ய சகோதர சகோதரிகளோட இறுதி மூச்சையும் கொடுத்திருக்கிறாரே. இந்த உயிருக்கு விலை நம்முடைய மீட்பு உணர்ந்தவர்களாக நான் இன்னும் மனமாறாமல் இருந்தா மனம் மாறுகிறேன்னு சொல்லி ஒரு நிமிடம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறவரே, இன்னும் நான் உன்னை நினைவில் வைத்திருக்கிறேன், உனக்காக இருதயம் ஏங்கி தவிக்கிறது, திண்ணமாக நான் உனக்கு இரக்கம் காட்டுவேன் என்று இந்த நிலையிலும் நான் பாவியாக இருந்த போதும் என்னை நேசிக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம்.
எபேசியர் 3:18-19 வாசிக்கிறது போல பவுல் சொல்லுவாரே, கிறிஸ்துனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னவென்று அறிந்து அறிவு கட்டாத அந்த அன்பை உணர்ந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக என்றப்பா. நாங்கள் உங்கள் அன்பின் ஆழத்தை இன்னும் அறியாமல் இருக்கிறோம். இந்த சாவு கல்வாரி அன்பு அந்த ஆழத்திற்கு ஒரு பெரிய ஒரு உறுதுணை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். பிலிப்பியர் 2:6 வாசிக்கிறோமே, கடவுள் வடிவில் விளங்கியவர் அதை வலிந்து பற்றி கொண்டிருக்கதொன்றாக கருதவில்லை, ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தம்மை தாழ்த்தி தந்தைக்கு கீழ்ப்படிந்தார் என்று வாசிக்கிறோமே. பிதாவினுடைய ஒரே பேரான மகன் மெசியா, மீட்பர், அரசர்களுக்கெல்லாம் அரசர், நீரே உம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமை நிலையை ஏற்று எங்களுக்காக இந்த சாபமான சிலுவையில் உங்க விலையேற பெற்ற திரு உயிரை கொடுத்திருக்கிறீரே. உணர்ந்து இது எனக்காக, என் பாவத்திற்காக நீர் கொடுத்த உயிர் என்று அந்த உயிரின் மதிப்பை உணர்ந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ எங்களையே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். கர்த்தாவே, கர்த்தாவே, கல்வாரியில் காதறிய கர்த்தாவே, 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 கல்வாரியில் காதறிய கர்த்தாவே, உம் திரு சிரசில் முள்ளும் துளைக்க, உம் திரு உடல் மண்ணில் புரள, உம் திரு கரங்களில் ஆணி துளைக்க, உம் திரு பாதத்தில் ஓர் ஆணி துளைக்க, உம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தீரே, உம்மை தாழ்த்தி விட்டு கொடுத்தீரே, உம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தீரே, உம்மை தாழ்த்தி விட்டு கொடுத்தீரே. கர்த்தாவே, கர்த்தாவே, கல்வாரியில் காதறிய கர்த்தாவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தை நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென்.